வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்றைய பதிவு. இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா, கடக லக்னத்திற்கு கூட்டு கிரக சேர்க்கை தரும் யோகத்தை பற்றி பார்க்கலாங்க. இப்போ கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் சேர்க்கை ஏற்பட்டிருக்கும் போது அவங்களுடைய திசா காலங்களில் யோகமான பலன்கள் கொடுக்கும், நட்பலன்கள் அதிகமாக கொடுக்கும் அப்படின்னு விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாங்க. இப்போ சர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரி திசையெல்லாம் யோக பலன்கள் அதிகமாக செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு அப்படிங்கிறதால அது விரிவாக பார்க்கலாம். இப்போ சர லக்னம் அப்படின்னா எந்த மாதிரி அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, அந்த சர லக்னம் பாருங்க, அதாவது கடக லக்னம் சர லக்ன அமைப்பாகும். சரிங்களா? அந்த கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன அமைப்புனா, முன்னோர்கள் மூல நூல்களில் வந்து 12 ராசியும் 3ஆக பிரித்திருக்காங்க. அதாவது சரம் ஸ்திரம் உபயம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இந்த கடக ராசி லக்னம் கொண்ட ஜாதகருக்கு பாருங்க என்ன மாதிரி தன்மை அப்படின்னா, சரத்தன்மை கொண்ட ராசியே கடக லக்னம் ஆகுங்க. இந்த சரத்தன்மை அப்படின்னு எடுத்துட்டா அங்கே என்னென்ன அமைப்பு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, அந்த கடக லக்னத்துக்கு அதிபதி யாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, அந்த கடக லக்னத்துக்கு அதிபதி சந்திர பகவான் ஆவார். அங்க உச்சம் பெறக்கூடிய கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா குரு பகவான் ஆவார். அங்க என்னென்ன நட்சத்திர பாத சாரம் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, அங்க பாருங்க கடக லக்னத்துல வந்து பாருங்க புனர்பூசம் குரு பகவானுடைய நட்சத்திரம் 4ஆம் பாதமாக அது இருக்கு. அதாவது முதல் பாதமாக 4ஆம் பாதம் குருவுடைய நட்சத்திரம் இருக்கு. சரிங்களா? குருவுடைய நட்சத்திரம் ஒரு பாதம் 4ஆம் பாதம். அடுத்தது பூச நட்சத்திரம், பூசம் சனி பகவானுடைய நட்சத்திரம் 4 பாதம் இருக்கு. சரிங்களா? அடுத்தது ஆயுள்ய நட்சத்திரம் புதன் பகவானுடைய நட்சத்திரம் 4 பாதம் இருக்கு. மொத்தம் 9 பாதம் கொண்ட ராசியே கடக ராசி ஆகும். சரிங்களா? இங்க வந்து உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் ஆவார். ஆட்சி பெறக்கூடிய கிரகம் சந்திர பகவான் ஆவார். இங்க இந்த லக்னம் வந்து பாருங்க சரராசி. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா? சரத்தன்மை என்னன்னா சரசர நகரக்கூடிய தன்மை, வேகமா செல்லக்கூடிய தன்மையை இந்த கடக ராசி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு உண்டு. சரிங்களா? அந்த லக்னத்துக்கு ராசிக்கு வந்து மாரகஸ்தானம் பாதகஸ்தானம் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, அவங்களுக்கு சர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பாருங்க 2 7ஆம் இடங்கள் வந்து மாரகஸ்தானமாகவும் 11ஆம் இடம் பாதகஸ்தானமாகவும் வரக்கூடிய அமைப்புங்க. சரி, இந்த லக்ன தன்மை இந்த மாதிரி கொண்ட அமைப்பு. சரி, இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் கூட்டு சேர்ந்து இருக்கும் போது அவங்களுக்கு அவங்களுடைய திசா காலங்களில் யோகமான பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, அவங்களுக்கு பாருங்க லக்னாதிபதியான சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்க்கை ஏற்பட்டிருக்கும் போது இந்த கூட்டு கிரக சேர்க்கை நன்மையும் யோகத்தையும் அதிகமாக தரக்கூடிய அமைப்பாகுங்க. அதாவது எப்படின்னா, இவங்களுக்கு பாருங்க பஞ்சமாதிபதி, அதாவது இந்த கடக லக்னத்துக்கு பொறுத்த வரைக்கும் செவ்வாய் யாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா ராஜ யோகாதிபதி அமைப்பாகும். அதாவது பஞ்சமாதிபதியான 5ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடமான கேந்திர ஸ்தானத்துக்கும் அதிபதியாக வரக்கூடிய கிரகமே செவ்வாய் பகவான் அவர். இந்த லக்னத்துக்கு அவரே ராஜ யோகாதிபதி அப்படிங்கிற ஒரு அமைப்புல அந்த லக்னத்தில் நீச்சம் பெறக்கூடிய கிரகமே செவ்வாயும் ஆவார். அந்த மாதிரி அமைப்புல இருக்கக்கூடிய அமைப்புல இந்த செவ்வாயோட சந்திரன் இணைந்து இருக்கும் பட்சத்துல அது லக்னத்துக்கு மறையாம நல்ல அமைப்புல நல்ல ஸ்தானங்கள்ல இருக்கும் பட்சத்துல அவங்களுடைய திசா காலங்கள், அதாவது சந்திர பகவானுடைய திசையோ செவ்வாய் பகவானுடைய திசையோ நடக்கும் காலங்களில் யோகமான பலன்கள் அதிகமாக தரக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரிங்களா? இந்த மாதிரி அமைப்புல இங்க வந்து செவ்வாயும் சந்திரன் கூடி இருக்கும் போது லக்னத்துக்கு மறையாமலும் அடுத்தது வந்து அந்த செவ்வாய் பகவான் வக்கரம் ஆகாமையும் நல்ல அமைப்புல இருந்தாலே அவங்களுடைய திசா காலங்களில் யோகமான பலன்களை அதிகமாக தரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதுக்கு அடுத்தது அப்படின்னு எடுத்துட்டாங்கன்னா, குரு பகவானும் சூரிய பகவானும் இணைந்து இருக்கும் போதும் நட்பலன்களும் யோகமான பலன்களும் அந்த திசா காலங்கள் அந்த ஜாதகருக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இப்ப சூரிய பகவான் எடுத்துட்டா கடக லக்னத்துக்கு 2ஆம் இடத்து அதிபதி தனத்துக்கு காரகர் ஆவார், அதாவது தனாதிபதி ஆவாரு சூரிய பகவான். அடுத்தது குரு பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா 6 9ஆம் அதிபதி, மெயினா பாக்யாதிபதி 9ஆம் அதிபதி அப்படிங்கிற ஒரு அமைப்புல இந்த இருவருமே வந்து சிவராஜ யோக அமைப்புல வர்றதுனால இருவருமே இணைந்து இருப்பது ஒருவருக்கு ஒருவர் பார்த்து கொள்ளக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி அமைப்பு அப்படிங்கிறதுனால இவங்களுடைய திசா காலங்களும் யோகமான பலன்கள் அதிகமாக தரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதுக்கு அடுத்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா சுக்கிர பகவானும் செவ்வாய் பகவானும் இணைந்து இருக்கும் போதும் யோகமான பலன்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. இப்ப சுக்கிர பகவான் இந்த லக்னத்துக்கு 11ஆம் இடத்துக்கு அதிபதி, 4ஆம் இடத்து சுகாதிபதி, 4ஆம் இடத்துக்கு அதிபதி
அவரே ஆவார். ஆனால் இந்த லக்னத்துக்கு பாருங்க உண்ட சிறப்பு என்ன அப்படின்னா, சர லக்னத்துக்கு 11ஆம் இடம் பாதகஸ்தானம் இல்லைங்களா. இந்த ஒரு லக்னத்துக்கு மட்டும் நம் முன்னோர்கள் மூல நூல்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மற்ற லக்னத்துக்கு பாதகாதிபதியாக வரக்கூடிய 11ஆம் இடத்ததிபதி பகை கிரகமாகவும் பிரச்சனை பாதிப்பு தரக்கூடிய அமைப்பாகவும் இருந்தாலும், இந்த லக்னத்துக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 11ஆம் அதிபதி அந்த சுக்கிர பகவான் யோகமான பலன்கள் தரக்கூடிய அமைப்பு, நட்பலன்கள் அதிகமாக தரக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு. பாதிப்பு பாதகம் தன்மை தரமாட்டாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அதாவது எப்படின்னா, இப்போ 11ஆம் இடத்தில் 11ஆம் அதிபதி இருந்தாலோ அல்லது 11ஆம் இடத்தில் இந்த 4ஆம் இடத்து 11ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருந்தாலும் நட்பலன்கள் யோகமான பலன்கள் கொடுக்காது. என்ன காரணம், எதனால கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இங்க 11ஆம் இடத்தில் அங்க பாருங்க 11ஆம் இடத்தில் லக்னாதிபதியே போய் உச்சம் பெறக்கூடிய அமைப்பு சரிங்களா. இப்போ 11ஆம் இடத்தில் பாதகஸ்தானமாக இந்த லக்னத்தில் இருந்தாலும் லக்னாதிபதியான சந்திர பகவான் அந்த ரிஷப ராசியில உச்சம் பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால இங்க இருக்கக்கூடிய அமைப்புல அந்த 11ஆம் இடத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகமான சந்திர பகவானுக்கும் அந்த 11ஆம் இடத்துக்கு உண்டான அமைப்பு உண்டு அப்படிங்கிறதுனால இந்த ஒரு லக்னத்துக்கு மட்டும் இந்த சுக்கிர பகவான் 11ஆம் இடத்து பாதகாதிபதியாக இருந்தாலும் பாதகம் செய்ய மாட்டாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, 11ஆம் அதிபதியான பாதகாதிபதியே போய் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெறக்கூடிய அமைப்பு. இந்த இடத்துல பாருங்க 11ஆம் இடத்தில் லக்னாதிபதி உச்சம் பெறக்கூடிய அமைப்பு, 11ஆம் அதிபதி போய் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெறக்கூடிய அமைப்பு. இந்த சிறப்பெல்லாம் இந்த லக்னத்துக்கு உண்டு அப்படிங்கிறதுனால இந்த ஒரு லக்னத்துக்கு மட்டும் 11ஆம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிர பகவானாக இருந்தாலும் சுக்கிர பகவான் பாதிக்கப்படாமல் நல்ல ஸ்தானங்கள்ல பலம் பெற்று இருக்கும் பட்சத்துல, அதாவது 11ஆம் இடத்திலோ 9ஆம் இடத்திலோ அல்லது 4ஆம் இடத்துல இந்த மாதிரி இடங்கள் இருக்கும்போது அவங்களுடைய திசா காலங்கள் யோகமான பலன்கள் நட்பலன்கள் அதிர்ஷ்டமான பலன்களும் அதிகமா இந்த லக்னத்தில் ராசியில் பிறந்தவங்களுக்கு அந்த திசா காலங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டு. இதனாலதானே அந்த பாதகம் தன்மை செய்யாத தன்மை ஆகும். அதுவே பாதகம் செய்யறாங்க அப்படின்னா அந்த 11ஆம் அதிபதியோட பாதகாதிபதி அதாவது 11ஆம் அதிபதியான பாதகாதிபதியாக செயல்படக்கூடிய அமைப்பு அப்படின்னா அந்த சுக்கிர பகவான் வக்ரமாகவோ சனியோடையோ சம்பந்தமோ இந்த மாதிரி ஏற்பட்டிருக்கும் போதுதான் ஒரு பாதகம் தன்மை தரக்கூடிய வாய்ப்புண்டு. இருந்தாலும் அதிகமா பாதகம் தராத அமைப்பு தான் இந்த லக்னத்துக்கு பொறுத்த வரைக்கும் சொல்லப்பட்டிருக்காங்க சரிங்களா. அடுத்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா சனி பகவானும் சுக்கிர பகவானும் சம்பந்தம் பெறும்போது பாதகம் தருவாங்க அப்படின்னு சொல்லலாம். இதுக்கும் பாதகம் தராத அமைப்பு விதி விலக்கு என்ன அப்படின்னா, இப்போ இந்த 11ஆம் அதிபதி லாபாதிபதியே பாதகாதிபதியாக இருந்தாலும் இந்த சுக்கிரனோடு சனி இணைந்து இருந்தாலும் சனி 7ஆம் இடத்து அதிபதி அடுத்தது 8ஆம் இடத்துக்கு அதிபதி அப்படிங்கிற ஒரு அமைப்புல இருந்தாலும் இவங்களுடைய இணைவு அந்த லக்ன சுபர்களுடைய சம்பந்தத்தோட, அதாவது பார்வையோ சேர்க்கை குருவோடையோ சந்திரனோடையோ வளர்ப்பறை சந்திரனாக இருக்கக்கூடிய அமைப்புல பார்வையிலோ சேர்க்கையிலோ ஏற்பட்டிருக்கக்கூடிய அமைப்புல இவங்களுடைய சம்பந்தம் ஏற்பட்டிருந்தாலும் சனி சுக்கிரன் இணைவு பெற்று குருவுடைய பார்வையோ செவ்வாயுடைய பார்வையோ அல்லது சந்திரனுடைய பார்வையோ பெற்றிருக்கக்கூடிய அமைப்புல இந்த சனி சுக்கிரன் சம்பந்தம் பெற்றிருந்தாலும் சேர்க்கை ஏற்பட்டிருந்தாலும் இவங்களுடைய திசா காலங்கள் நட்பலன்கள் ஓரளவு நட்பலன்கள் தரக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. இந்த கிரகங்கள்லாம் இந்த மாதிரி அமைப்புல இருக்கும் பட்சத்துல நட்பலன்கள் யோகமான பலன்கள் அது அதிகமா தரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்தது அப்படின்னு எடுத்துட்டா குரு பகவானும் சந்திர பகவான் இணைவு பார்வை இந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்துல சேர்க்கை ஏற்பட்டிருந்தாலும் குரு பகவானுடைய தேசியம் சந்திர பகவானுடைய தேசியம் யோகமான பலன்கள் நட்பலன்கள் அதிகமாக தரக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. இந்த அமைப்பெல்லாம் வந்துடும் சரிங்களா. இந்த மட்டும் இல்லைங்க, இந்த அமைப்புல அவங்களுக்கு இன்னும் யோகமான சிறப்பான பலன்கள் என்ன மாதிரி பலன் தரும் அப்படின்னா, புதனோட சுக்கிரன் சம்பந்தம் பெற்று அதுக்கு அடுத்தது குரு பார்வை பெற்றிருக்கக்கூடிய அமைப்புல இருந்தாலும் நட்பலன்கள் அதிகமாக கொடுக்கும். ஏன்னா இந்த சூரிய பகவான் பொறுத்த வரைக்கும் பாருங்க, சூரியன் அடுத்தது புதன் சுக்கிரன் இவங்கெல்லாம் முக்கூட்டு கிரகம் இல்லைங்களா. 1 வீடு 2 வீடு 3 வீடு தான் தள்ளி போவாங்க. இந்த மாதிரி அமைப்புல புதனோட சுக்கிரன் இணைவு ஏற்பட்டு சூரியன் சம்பந்தம் பெறாத அமைப்பு இருக்கும்போது இந்த சுக்கிரனும் அடுத்தது புதனும் ஒரு வீட்டில் உட்காந்து அந்த லக்னத்துக்கு மறையாம உட்காந்து குருவின் பார்வையோ செவ்வாயினுடைய பார்வையோ இந்த மாதிரி அமைப்புல இருந்தாலும் அல்லது வளர்ப்பறை சந்திரனுடைய பார்வை ஏற்பட்டிருந்தாலும் இவங்களுடைய திசா காலம் இந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்தாலும் இங்கேயும் நட்பலன்கள் தரக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. ஏன்னா புதன் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா இந்த லக்னத்துக்கு 12ஆம் இடத்து அதிபதி அடுத்தது 3ஆம் இடமான வெற்றி ஸ்தானத்துக்கு அதிபதி அப்படிங்கிற ஒரு அமைப்புல நட்பலன்கள் தரக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டு. பாதகாதிபதியோடு சம்பந்தப்பட்ட
பெற்றாலும் இந்த லக்ன சுபர்களுடைய ஏதாவது ஒரு காரணத்தோட சம்பந்தம் ஏற்பட்டுட்டாலும் நற்பலன்கள் அதிகமாக தரக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரகங்கள்லாம் நற்பலன்கள் தரக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரி, இப்போ இந்த சனி பகவான் என்ன மாதிரி அமைப்பு? ஏற்கனவே சுக்கிரன் பகவானுடைய சம்பந்தம் ஏற்பட்டிருக்கும் போது எப்படி இருக்கும்னு சொன்னானே இல்லைங்களா? அது மட்டும் இல்லைங்க, இப்போ குருவோட சம்பந்தம் ஏற்பட்டிருந்தாலும் நற்பலன்கள் அதிகமாக தரக்கூடிய வாய்ப்பு உண்டு. செவ்வாயோட சம்பந்தம் பெற்றிருந்தாலும் ஏதாவது ஒரு விதத்தில் சேர்க்கை ஏற்பட்டிருந்தாலும் சனி பகவானும் நற்பலன்கள் தரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது என்ன மாதிரி பலன்கள் கொடுப்பாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இந்த ஒரு லக்னத்துக்கு பாருங்க, அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் சனி பகவான் வெளிவட்டாரம், பொதுஜனம், இந்த மாதிரி விஷயங்கள்ல, வேலை விஷயங்கள்ல, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நற்பலன்கள் யோகமான பலன்கள் கொடுப்பாங்க. ஆனால் குடும்பம் அப்படின்னு வரும்போது சனி தேச நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு, பிரச்சனைகள், சங்கடங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல 11ஆம் அதிபதியான பாதகாதிபதியுடைய திசை நடந்தாலும் அவங்களுக்கும் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள், சங்கடங்கள், குடும்பம் அப்படிங்கிற வரும்போது கொஞ்சம் பிரச்சனைகள் தரக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. ஏன்னா இந்த அமைப்புல பாருங்க, 7ஆம் இடம் கலஸ்தரஸ்தானம், 11ஆம் இடம் மறு கலஸ்தரஸ்தானம். அவருக்கு ஆண் ஜாதகமாக வரும்போது சுக்கிரன் யாரு? கலஸ்தர காரகராக வரக்கூடிய அமைப்பு. இந்த இரு கிரகங்களும் நாம பலன் நிர்ணயம் பண்ணும்போது இரு கிரகங்களுமே எந்த மாதிரி அமைப்புல இருக்கு, அது குடும்பஸ்தானத்தோட சம்பந்தம் பெற்றிருக்கா, குடும்பஸ்தான அதிபதி நிலை பொறுத்து அவங்களுக்கு கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள்லாம் இவங்களுடைய சம்பந்தப்பட்ட திசா காலங்கள் அதிகமாக தரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் மற்ற விஷயங்களை வசதி வாய்ப்பு, பொருளாதாரம், வெளிவட்டாரம், வசதி, மற்ற விஷயங்கள், எல்லா விஷயங்களிலுமே அவங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்களும் எல்லா விஷயங்களும் அந்த ஜாதகருக்கு யோகமான பலன்கள், மேன்மையான பலன்கள் கொடுத்தாலும் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள் இவங்களுடைய சம்பந்தப்பட்ட திசையில கண்டிப்பா இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டு. இப்ப 7ஆம் அதிபதியான சனி தசை நடக்குது அப்படின்னா இருவருமே பிரிந்து வாழக்கூடிய வாய்ப்பு, இந்த மாதிரி பிரச்சனைகள் கொடுக்கும். ஆனால் சுபர்கள் சம்பந்தம் பெறும்போது கொஞ்சம் அனுசரணையோடு இருக்கும் பட்சத்தில் ஓரளவு நற்பலன்கள் தரக்கூடிய வாய்ப்பு உண்டு. 11ஆம் அதிபதியான மறுகலசர ஸ்தானாதிபதி தசை நடக்குது அப்படின்னா சுக்கிரன் எல்லா விதமான வசதி வாய்ப்பு, எல்லா விதமான பலன்கள் கொடுத்தாலும் குடும்ப வாழ்க்கையில மறுகலஸ்தர ஸ்தானம் படுத்து இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறனால குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை தரக்கூடிய வாய்ப்பு உண்டு. 7ஆம் அதிபதி வலுவாக இருக்கும் பட்சத்தில் குருவோடு சம்பந்தம் பெறும்போது கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தாலும் கொஞ்சம் ஓரளவு நற்பலன்கள் தரக்கூடிய வாய்ப்புண்டு. ஆனா 7ஆம் அதிபதி மறைவு ஸ்தானங்களிலோ போய் அல்லது வக்கரமாகவோ ஏதாவது ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டு மறு கலஸ்தர ஸ்தானமான 11ஆம் அதிபதி பலம் பெற்று திசை நடக்குது அப்படின்னா கண்டிப்பா பிரச்சனைகள் அதிகமா கைமீறி நடக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டாங்க. ஆனா ஜாதகருக்கு பொறுத்த வரைக்கும் 11ஆம் அதிபதி நல்ல பலன்கள் அதிகமா கொடுப்பாரு, யோகமான பலன்கள் கொடுப்பாரு. வசதி வாய்ப்பு, பாதகாதிபதியாக இருந்தாலும் நல்ல யோகமான பலன்கள் கொடுப்பாரு. ஆனா குடும்பம் அப்படின்னு வரும்போது அங்க ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு, பிரச்சனைகள், ஏதாவது ஒரு விஷயம் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டு. சரிங்களா? இப்போ இந்த லக்னத்துக்கு பொறுத்த வரைக்கும் பாருங்க, கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இப்போ நான் வரிசையா சொல்லிட்டு வந்தேங்களா, இந்த கிரகங்கள் ஏதாவது ஒரு விதத்துல சேர்க்கை ஏற்பட்டிருக்கும் போது நல்ல ஸ்தானங்கள்ல லக்னத்துக்கு மறையாம நல்ல அமைப்பில் இருக்கும்போது இவங்களுடைய திசை அடுத்தடுத்து நடக்குது அப்படின்னா கண்டிப்பா நற்பலன்கள், யோகமான பலன்கள் அதிகமா தரக்கூடிய வாய்ப்பு உண்டாங்க இந்த கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு. அதே போல கடக ராசியில பிறந்தவங்களுக்கும் ஓரளவு நற்பலன்கள் அதிகமா நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. நன்றி, வணக்கம்.